நல்லா கிறிஸ்பியாக குட்டி குட்டியாக மினி ஜாங்கிரி பண்ணலாமா? அதுக்காக 1 கப்பு உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து ஊற வச்ச தண்ணியை தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறமும் 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர்லேயோ கிரைண்டர்லேயோ சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் அரைச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு 1 கப்பு சுகரு, 1/2 கப்பு தண்ணி, குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுமே கையில் தொட்டு பார்த்தா நல்லா கொஞ்சம் பசை மாதிரி ஒட்டி ஒரு சின்ன கம்பி பதம் வரணும். ஊற்றி பார்த்தோம்னா விளக்கெண்ணெயோடைய கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் பதம். இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோட 1/4 கப்பு சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, கலருக்காக ரெட் கலர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து சேர்த்துட்டு அதோடைய எட்ஜில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுருக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது. நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு பக்கம் ரவுண்ட் சுற்றினேன்னா அது ஒரு பக்கம் சுற்றிட்டு போகுது. சரி ஓகே, நான் அது இஷ்டத்துக்கே விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பேட்சில் இந்த 2 தான் நல்லா வந்துருந்துச்சு. அடுத்து போக போக எல்லா பேட்சுமே நல்லா வந்துருந்துச்சு. இதை வந்துட்டு நல்லா வந்து வேக வைக்கணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சுகர் சிரப்பில் போடணும். சுகர் சிரப்பும் லேசான சூடில் இருக்கணும். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.